cardinality எப்படி எழுதலாம்னா summation A belongs to capital A order of CA ன்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ இது summation A belongs to capital A, இதனுடைய cardinality என்னன்னா index of GA in G. Okay, index of GA in G. Okay. So இப்போ இங்க எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம்னா ரெகுலர் ஆக்ஷன் தான் டிஃபைன் பண்ணிருக்கோம். ஜி ரெகுலர் A is related to B னா A equal to G dot A ன்னு டிஃபைன் பண்ணிருக்கோம். G dot A ன்னு டிஃபைன் பண்ணிருக்கோம். சரியா? ஓகே. இப்போ இந்த ஆக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த குரூப் ஆக்ஷன் வந்து பை கான்ஜுகேஷனா இருந்தா சப்போஸ் G acts on A by conjugation. இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? இப்படி இருந்துச்சுன்னா இங்க அந்த ரிலேஷன் என்னன்னா delta A is related to B னா if B equal to GA G inverse. சரியா? கான்ஜுகேஷன்னா இதான். For some A belongs G belongs to G. சரியா? ஸோ இந்த ரிலேஷன் வந்துட்டு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கிளாஸ் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணதப்போ இந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் ஏன்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக கிளாஸ் டிஃபைன் பண்ணலாம், ஸ்டெபிளைசர் டிஃபைன் பண்ணலாம். சரியா? அப்போ ஜிஏங்கிறது இங்கே எப்படி இருக்கும் பாருங்க. செட் ஆஃப் ஆல் ஜி இன் ஜி சச் தட் ஜி டாட் ஏ ஈக்குவல் டு ஜி டாட் ஏ ஈக்குவல் டு ஏ. ஜி டாட் ஏன்னா இங்கே என்ன இருக்கான்னா G dot A னா பை இங்க ஆக்ஷன் வந்து கான்ஜுகேஷன். அப்போ set of all G in G such that GA G inverse equal to A. சரியா? இந்த இடத்துல கான்ஜுகேஷன் ஆக்ஷன் டிஃபைன் பண்ணதப்போ A என்ன கன்சிடர் பண்ணிக்கோனா G னே கன்சிடர் பண்ணிக்கணும். G acts on itself by conjugation. சரியா? G acts on itself by conjugation சொல்லுவோம். ஸோ அப்போ இதை ரீரைட் பண்ணீங்கன்னா set of all G in G such that GA equal to AG ன்னு எழுதிக்கலாம். GA equal to AG ன்னு எழுதிக்கலாம். சரி? அங்க G ஆல போஸ்ட் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்துடும். அப்போ இது என்னன்னா சென்ட்ரலைசர் ஆஃப் A in G. சென்ட்ரலைசர் ஆஃப் A in G ன்னு சொல்லிக்கலாம், அல்லது நார்மலைசர் ஆஃப் A in G ன்னு போட்டுக்கலாம். சரியா? நார்மலைசர் ஆஃப் A in G ன்னு போட்டுக்கலாம். ஸோ பை இந்த அபோவ் ஆர்கியூமெண்ட் படி என்னன்னா இந்த இங்க ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ் இருக்கும். CA வந்து என்னன்னா set of all B belongs to G, இது orbit of G containing A. சரியா? ஸோ அப்போ A is related to B. அப்போ this equal to set of all B in G such that B equal to GA G inverse. Okay, GA G inverse. அப்போ இது என்னன்னா just set of all GB G inverse இருக்கும். G belongs to G. ஸோ இது என்னன்னா conjugates of A in G. Okay, அதாவது இது ஆர்பிட் கண்டெய்னிங் ஏன்னு சொல்லிக்கலாம், அல்லது அந்த இடத்துல இங்க குரூப் ஆக்ஷன் வந்து பை கான்ஜுகேஷன்னால இந்த சிஏ என்ன சொல்லலாம்னா ஆர்பிட் ஆஃப் ஜி கண்டெய்னிங் ஏன்னு சொல்லிக்கலாம், அல்லது கான்ஜுகேட் ஆஃப் ஏ இன் ஜின்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ அப்போ சிஏயோட கார்டினாலிட்டி எப்படி இருக்கும்னா சிஏயோட கார்டினாலிட்டி வந்து பை ப்ரீவியஸ் தியரம் படி இண்டெக்ஸ் ஆஃப் ஜி இந்த ஆர்கியூமெண்ட் இதே ஆர்கியூமெண்ட் தான் இங்க கொடுத்துருக்கீங்கல்ல, மேல ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, இதே ஆர்குமெண்ட் தான் இந்த ஆக்ஷனுக்கும். சரியா? இப்போ இந்த ஆக்ஷன் அப்ளை பண்ணதப்போ ஜிஏ அண்ட் ஜின்னு வரும். திஸ் ஈக்குவல் டு என்னன்னா ஜிஏக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னா நார்மலைசர் ஆஃப் ஏ இன் ஜி போட்டுக்கலாம், அல்லது இந்த இடத்துல சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ இன் ஜின்னு போட்டுக்கலாம். சரியா? அடுத்து இந்த கான்ஜுகேசி கிளாஸஸ் வந்து என்னன்னா ஃபார்ம் ஏ பார்ட்டிஷன் ஆஃப் ஜி ஆல்சோ. சரியா? ஸோ ஜி ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் CA. A belongs to G. Okay, A belongs to G. So இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி சைலோஸ் செகண்ட் தியரத்துக்கு ப்ரூவ் பண்றதுக்குரிய சம் அப்சர்வேஷன் பார்ப்போம். சரியா? ஓகே, இதெல்லாம் ஏற்கனவே நடத்தினது தான், திரும்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? என்னன்னா let G be a finite group and order of G equal to P power alpha into M, and P and M are relatively prime,
and alpha is greater than or equal to 0. Alpha is greater than or equal to 0. P power alpha divides order of G and P power alpha plus 1 doesn't divide order of G. Okay. இப்போ இது given சைலோஸ் தியரம்னு சைலோஸ் தியரம் அந்த செக்ஷன் எடுத்தாலே இது எப்பவும் நீங்க ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கணும். சரியா? G வந்து finite group and order of G equal to P power alpha into M. P and M are relatively prime and alpha greater than or equal to 0. P power alpha divides order of G and P power alpha plus 1 doesn't divide order of G. Okay. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா சம் அப்சர்வேஷன் என்னென்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா சைலோஸ் செகண்ட் தியரமும் சைலோஸ் தேர்ட் தியரமும் ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஓகே. by Sailo's first theorem, என்னன்னா G has a Silo P groups, P subgroup. By Sailo's first theorem படி G has a Silo P subgroup. சரியா? அப்போ நான் இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா let P be a Silo P subgroup of G ன்னு எடுத்துங்க. ஸோ பை சைலோ பி சப் குரூப்னா என்ன அர்த்தம்னா இதனுடைய ஆர்டர் வந்து எப்படி இருக்கும்னா பி பவர் ஆல்ஃபாவா இருக்கும். பி பவர் ஆல்ஃபாவா இருக்கும். சரியா? ஓகே. இப்போ லெட் என்ன எடுத்துக்கிறேன்னா எஸ் வந்து என்னன்னா எஸ் ஈக்குவல் டு ஜிபி ஜி இன்வர்ஸ் such that G belongs to G. இது என்னன்னா ஜஸ்ட் காஞ்சுகேட் of P in G. Okay, conjugates of P in G. Okay, conjugates of P in G. G வந்து finite group இருக்கனால P ஓட எத்தனை எலிமெண்ட் எத்தனை சப் குரூப் நல்லா கவனிச்சீங்க. S வந்து என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் காஞ்சுகேட்ஸ் ஆஃப் P in G. ஓகே, இந்த நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஜிபி ஜி இன்வர்ஸ் என்னன்னா சப் குரூப்பா இருக்கும். ஜிபி ஜி இன்வர்ஸ் என்னதுன்னா சப் குரூப் ஆஃப் G is a subgroup of GR. say subgroup of G. Okay, ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கேன். GP G inverse is a subgroup of G ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதனுடைய இதுக்கும் ஜிபி ஜி இன்வர்ஸுக்கும் பிக்கும் இடையில ஒரு 1-to-1 கரஸ்பாண்டன்ட் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ அப்போ கிளியர்லி ஆர்டர் ஆஃப் ஜிபி ஜி இன்வர்ஸ் வந்து என்னன்னா ஆர்டர் ஆஃப் பி ஈக்குவல் டு பி பவர் ஆல்பா. ஓகே, அண்ட் ஜிபி ஜி இன்வர்ஸ் வந்து என்னன்னா சப்குரூப் ஆஃப் ஜி. ஜிபி இன்வர்ஸ் ஜி இன்வர்ஸ் வந்து சப்குரூப் ஆஃப் ஜி அண்ட் ஜி வந்து ஃபைனைட் குரூப். அப்போ பிங்கிற சப்குரூப் கூட எத்தனை எலிமெண்ட் காஞ்சுகேட்டா இருக்குன்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் சப்குரூப் தான் காஞ்சுகேட்டா இருக்கும். சரி, அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா சின்ஸ் ஜி இஸ் ஃபைனைட். ஓகே, ஜி ஃபைனைட்டா இருக்கனால எஸ்லயும் எத்தனை சப்குரூப்ஸ் இருக்குன்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் சப்குரூப் தான் இருக்கும். ஸோ எஸ் ஈக்குவல் டு P1, P1, P2, P3 and so on, PR. Okay, BB இதெல்லாம் என்னன்னா காஞ்சுகேட்ஸ் ஆஃப் P in G. Okay, G ஃபைனைட் குரூப்பா இருக்கனால P-யோட எத்தனை சப்குரூப் காஞ்சுகேட்டா இருக்கும்னா R சப்குரூப் வந்து காஞ்சுகேட்டா இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் let Q be any P subgroups, any P subgroup of G ன்னு எடுத்துங்க. Q வந்து any P subgroup. அப்போ தென் இதுல இருந்து என்ன எழுதலாம்னா ஆர்டர் ஆஃப் Q எப்படி இருக்கும்னா P பவர் சம். ஆர்டர் ஆஃப் Q வந்து எப்படி இருக்கும்னா P பவர் M ஆ இருக்கும், வேர் M வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்பா. ஏன்னா சைலோ P சப்குரூப்போட ஆர்டர் தான் என்னன்னா P பவர்ஸ்ல லார்ஜஸ்ட் ஆர்டர். சரியா? P பவர் ஆல்பா தான் லார்ஜஸ்ட், P பவர் ஆல்பா. அடுத்து அப்போ P வந்து எனி சப் குரூப் தான். அப்போ Qவோட ஆர்டர் வந்து P பவர் M இருக்கும். M வந்து எப்படி இருக்கும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்பாவா இருக்கும். M வந்து எப்படி இருக்கும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்பாவா இருக்கும். சரியா? ஓகே, இப்போ ஸோ இதுல இருந்து என்ன எழுதுனா கிளியர்லி Q வந்து இட் செல்ஃபே குரூப்பா மாறிடும். சரியா? சப் குரூப்னா என்ன அர்த்தம்? இட் செல்ஃபே குரூப்பா இருக்கும். ஸோ இங்க குரூப்பா நினைச்சுக்கீங்க. சரியா?
இப்போ ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுங்க. டிஃபைன் ஒரு குரூப் ஆக்ஷன் டிஃபைன் பண்ண டாட் ஃப்ரம் Q cross S to S by G dot PI equal to GPI dot G inverse. GPI dot G inverse for every G belongs to G. நம்ம ஏற்கனவே இப்படி ஒரு செட் ப்ரூவ் பண்ண ஒரு குரூப் ஆக்ஷன் டிஃபைன் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இன்டர்னல்ல கொஸ்டின் கேட்டேன். P of G னா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் Gன்னு எடுத்துக்குவோம். இதுல ஒரு குரூப் ஆக்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். எப்படின்னா G டாட் எஸ் என்னன்னா GS G இன்வெர்ஸ் டிஃபைன் பண்ணியிருப்பேன். இது குரூப் ஆக்ஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கோமா இல்லையாப்பா? ஃபர்ஸ்ட் இன்டர்னல்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் G அது வந்து நான் எம்டி செட். அந்த செட்டை வந்து அந்த செட்ல G இப்படி ஒரு ஆக்ஷன் இருக்கும்னு சொல்லி ப்ரூவ் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் கிளாஸ்லயும் ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இந்த ரிசல்ட். ஓகேவா? ஸோ அப்போ Q வந்து எஸ்ங்கிற செட்ல ஆக்ட் ஆகுது. ஸோ எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா கான்ஜுகேஷன். சரியா? அப்போ இந்த குரூப் ஆக்ஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் பாருங்க. P of G னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் G. இந்த செட்டுக்கும் Gக்கு இடையில ஒரு குரூப் ஆக்ஷன் டிஃபைன் பண்ணுவேன். G டாட் எஸ் வந்து என்னன்னா GS G இன்வர்ஸ். இந்த ஆக்ஷன் வந்து குரூப் ஆக்ஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அப்போ அதே தான் இங்க ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இதுல உள்ள சம் சப்செட்ஸ் எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ தென் Q acts on S by conjugation. சரியா? Q act on X by conjugation. சரியா? அப்போ என்ன அர்த்தம்? Q act on S by conjugation ஆனா பை இங்க என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க. ஒரு குரூப் ஆக்ஷன் கொடுத்தால் இந்த இடத்துல ஒரு குரூப் ஆக்ஷன் உங்களால டிஃபைன் பண்ண முடிஞ்சால் அது மூலமா ஆர்பிட்ஸ் கிடைக்கும். அந்த ஆர்பிட்ஸ் வந்து அந்த குரூப்பை பார்ட்டிஷியன் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். சரியா? அப்போ இங்க ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டோம். ஜின்னு ஒரு பி சப் குரூப் எடுத்துருக்கேன். அது வந்து இட் செல்ஃப் எஸ் குரூப்பா மாறிடும். ஸோ Q ஆக்ட் ஆன் எஸ் பை கான்ஜுகேஷன் சொல்லிட்டோம். அப்போ எஸ்ங்கிற செட்டை எப்படி யூனியன் ஆஃப் ஆர்பிட்ஸ் நினைக்கலாம். யூனியன் ஆஃப் ஆர்பிட்ஸ் அது எது மூலமா சொல்லுதுன்னா இந்த இங்க எழுதியிருக்கிறது மூலமா. இதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம்ல. CA வந்து என்னது? இந்த இடத்துல CA வந்து ஆர்பிட் ஆஃப் G கண்டெய்னிங் G. ஸோ CA ஃபார்ம் ஏ பார்ட்டிஷியன் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்கோம். இங்க ஏக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம்னா G போட்டிருக்கோம். ஏக்கு பதிலாக எஸ் போட்டிருக்கோம். சரியா? அப்போ ஆர்பிட்ஸ் வந்து ஃபார்ம் ஏ பார்ட்டிஷியன் ஆஃப் எஸ். ஓகே. ஸோ ஃப்ரம் பை ரிமார்க்ல உள்ள அப்சர்வேஷன் படி என்ன எழுதுறாங்கன்னா S is the disjoint union of finite number of orbits. ஓகே. அதாவது CAன்னு போடுவீங்க, இங்க வேற ஏதாச்சும் நோட்டேஷன். சரியா? அப்போ this implies S equal to union I equal to 1 to S O I. சரியா? அதாவது S வந்து ஆர்பிட்ஸ் வந்து என்னது ஃபார்ம் பார்ட்டிஷியன் பண்ணுது. ஸோ S equal to this. சரியா? அண்டு OI இன்டர்செக்ஷன் OJ வந்து எப்படின்னா எம்டியா இருக்கும். for I not equal to J. Okay. That is orbits formed by above remark. Orbits form a partition of S. So அதை இங்க ரைட்டா? இப்போ S ஓட கார்டினாலிட்டி என்ன இருக்கும் பாருங்க. இப்போ இந்த எத்தனை ஆர்பிட் இங்க S இதுல சின்ஸ் ஆர்டர் ஆஃப் S வந்து என்னன்னா R. ஓகே. இங்க எத்தனை ஆர்பிட் இருக்குன்னா S ஆர்பிட் இருக்கு. அப்போ S வந்து கண்டிப்பா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு R ஆகும். S வந்து கண்டிப்பா less than or equal to R ஆகும். சரியா? and order of S equal to என்ன எழுதிக்கலாம்னா summation I equal to 1 to S order of this order of this. Okay. So order of S, that is R equal to order of OIs லாம் என்னன்னா ஆர்பிட். சரியா? just OIs லாம் ஆர்பிட் of some element. சரியா? ஆர்பிட் of some element in S. Okay. Orbit of some element in orbit of
G containing some element. Okay, orbit of G containing, sorry, orbit of S containing some element in G. Yes, okay, some element in S. Okay, இப்போ இதை எப்படி எழுதியிருந்தேன்? So the summation O1 plus R2 plus OS. Okay, so அப்போ order of S எப்படி ஏன்னா OIஸ்லாம் disjoint, so இப்படி எழுதிருக்கேன் சரியா? ஓகே, இப்போ நல்லா கவனிச்சிங்க, எத்தனை ஆர்பிட்ஸ் இருக்கு பாருங்க. O1 O2 up to OSன்னு இருக்கு. பட் எஸ்ல எத்தனை காஞ்சிகேட், பியோட காஞ்சிகேட் இருக்குன்னா P1 P2 up to PR. இங்க பியோட காஞ்சிகேட் வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் காஞ்சிகேட்ஸ் ஆஃப் பி வந்து என்னன்னா ஆர் காஞ்சிகேட்ஸ் இருக்கு. ஸோ பட் இந்த எஸ்ங்கிற செட்டை எஸ் ஆர்பிட்டோட யூனியனா எழுத முடியுது. அப்போ இதுல இருந்து கண்டிப்பா நம்ம என்ன சொல்லிட்டோம்னா ஆர் வந்து என்னன்னா சாரி எஸ் வந்து கண்டிப்பா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு சொல்லிட்டோம். அப்போ வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ரலிட்டி P1 வந்து என்னன்னா இந்த ஆர்பிட்ல இருக்குன்னு எடுத்துக்கிறேன், P2 வந்து இதுல எடுத்துக்கிறேன், அடுத்து PS வந்து OSல இருக்குன்னு எடுத்துக்கிறேன் வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ரலிட்டி. அதாவது O1ங்கிறது ஆர்பிட் ஆஃப் எஸ் containing some element in S. சரியா? O1ங்கிறது ஆர்பிட் ஆஃப் S containing some element in S. ஓகே, O2 என்னன்னா ஆர்பிட் ஆஃப் S containing some element in S. ஓகே, ஸோ அப்போ நான் வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ரலிட்டி P1 கண்டிப்பா ஏதோ ஒரு ஆர்பிட்ல இருக்கும். ஸோ அப்போ P1 நான் வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ரலிட்டி போட்டு O1ல இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன், P2 O2ல இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன், அப் டு PS வந்து என்னன்னா OSல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ரிமைனிங் எலமெண்ட்லாம் இங்க உள்ள ஏதோ ஒரு ஆர்பிட்ல இருக்கும், இது ஏதாச்சும் ஒவ்வொரு ஆர்பிட்ல இருக்கும். ரைட்டா? ஓகே, இப்போ வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ரலிட்டி we assume that P(i) belongs to OI for all I equal to 1 to S. For all I equal to 1 to S. சரியா? இப்போ அந்த ஆர்பிட்டோட கார்டினாலிட்டி இங்க எப்படி எழுதுவீங்க பாருங்க. இங்க எழுதியிருக்கோம் பாருங்க, ஆர்பிட்டோட கார்டினாலிட்டி இந்த இடத்துல எப்படி எழுதியிருக்கோம். CA வந்து ஆர்பிட் ஆஃப் G containing ஆர்பிட் ஆஃப் A containing A. ஓகே, இப்படி எழுதியிருக்கோம். அப்போ இந்த ஏக்கு பதிலாக ஒரு செட்டை போடணும். செட்டை போட்டீங்கன்னா இங்க நார்மலைசர் ஆஃப் அந்த செட் இன் ஜின்னு எழுதுங்க. ரைட்டா? இந்த இதை ரெஃபர் பண்ணுங்க. ஸோ இதை ரெஃபர் பண்ணீங்கன்னா ஓஐஸோட கார்டினாலிட்டி, ஓஐயோட கார்டினாலிட்டி எப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் PI in Q. இந்த குரூப் என்னன்னா Q தான். சரியா? in Q, நார்மலைசர் ஆஃப் PI in Q. Okay, by remark. Okay, so ஆர்பிட்டோட கார்டினாலிட்டி இதான். சரியா? இந்த இடத்துல நான் என்ன எடுக்கேன்னா Q வந்து எனி P சப் குரூப்னு எடுத்துக்கேன். Q வந்து எனி P சப் குரூப்னு எடுத்திருக்கேன். அப்போ Pயும் என்னன்னா Q சப் குரூப் தானே. Qவும் என்னது, Q வந்து எனி P சப் குரூப். நான் என்ன P1 எடுத்துக்கிறேன். P1 என்னது P சப் குரூப்ஸ் தான். சரியா? PIஸோட ஆர்டர்லாம் எப்படி இருக்கும்னா P பவர் ஆல்பாவா இருக்கும். PIஸோட ஆர்டர்லாம் P பவர் ஆல்பாவா இருக்கும். சரியா? Q வந்து எனி P சப் குரூப்னால இதுல உள்ள PIயும் Qவா எடுத்துக்கலாம். சரியா? இங்க Q வந்து எனின்னு போட்டேன். ஸோ Qக்கு பதிலாக எந்த சப் குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, இப்போ since Q is arbitrary, so we take Q equal to P1 எடுத்துங்க. இப்போ O1ஓட கார்டினாலிட்டி எப்படி இருக்கும் பாருங்க. O1 equal to index of P1, இங்க நார்மலைசர் ஆஃப் P1 in P1. ஓகே, ஓஐஸோட கார்டினாலிட்டி எப்படி பார்த்தோன்னு பாருங்க. ஓஐஸோட கார்டினாலிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் PA in Q. ரைட்டா? அப்போ இங்க Q வந்து ஆர்பிட்ரரி. ஸோ Q ஈக்குவல் டு P1 எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ ஆர்டர் ஆஃப் O1.
ஆர்டர் ஆஃப் O1 வந்து நார்மலைசர் ஆஃப் P1 இன் P எடுத்துக்கலாம். சரியா? பொதுவா ஒரு நிமிஷம். இப்போ நல்லா கவனிச்சிங்க. P1 வந்து எங்க இருக்கும்னா நார்மலைசர் ஆஃப் P1 இன் P1ல இருக்கும்னு பார்த்துருக்கோமா? பொதுவா ஹைட்ஸ் வந்து நார்மலைசர் ஆஃப் ஹைட்ஸ் இன் ஜின்னு இது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். சரியா? எந்த சப் குரூப் எடுத்தாலும் அந்த சப் குரூப் வந்து நார்மலைசர் ஆஃப் ஹைட்ஸ் இன் ஜில இருக்கும். ஸோ இங்க குரூப் வந்து Q தான். Q வந்து எப்படி அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா P1. அப்போ P1 வந்து சப் குரூப் ஆஃப் திஸ், ரைட்டா? பட் இது வந்து எங்க இருக்கும்னா இந்த செட் நார்மலைசர் ஆஃப் P1 வந்து இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் P1. ஸோ நார்மலைசர் வந்து எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்னா P1க்கு ஈக்குவல் ஆயிரும். P1 ஈக்குவல் டு NP1 இப்படி எழுதிக்கலாம். சரி, அப்போ இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் O1 ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஆஃப் P1. ஸோ இது என்னன்னா ஜஸ்ட் 1 தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட கார்டினாலிட்டி வந்து 1. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட கார்டினாலிட்டி 1. சரியா? ஓகே. அதே சமயத்துல சின்ஸ் P1 not equal to Pi for every I greater than or equal to 2. Pi is not distinct conjugates of P. Okay. So upon P1 not equal to Pi ன்னு எழுதிக்கலாம். P1 not equal to Pi ன்னு எழுதிக்கலாம். சரியா? அப்போ இதுல இருந்து என்ன எழுதுறாங்கன்னா P1 intersection Pi not equal to P1 intersection this is a proper subgroup of P1 ன்னு எழுதிக்கலாம். சரியா? ப்ராப்பர் சப்குரூப் ஆஃப் P1. ஏன்னா இது ரெண்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், டிஃப்ரெண்ட் P குரூப்ஸ், ரைட்டா? ஸோ அப்போ இதனோட இன்டர்செக்ஷன் வந்து கண்டிப்பா சப் குரூப்பா இருக்கும். பட் நாட் ஈக்குவல் டு P1 இருக்கும். நாட் ஈக்குவல் டு P1 இருக்கும். ஸோ இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் P1. ஓகே, இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் P1. இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சிங்க. இது ஜிங்கிற குரூப்பு. PI வந்து இங்க, Q வந்து இங்க இருக்கு. Q வந்து இதுல இருக்கு. நார்மலைசர் ஆஃப் PI. PI வந்து ஜில உள்ளது. நார்மலைசர் ஆஃப் PI இங்க தான் இருக்கும். சரியா? நார்மலைசர் ஆஃப் PI இன் Q. நார்மலைசர் ஆஃப் PI இன் Q. அப்போ PIங்கிற சப்குரூப்போட நார்மலைசர் வந்து Qல தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ நார்மலைசர் ஆஃப் PI இன் Qவை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா இந்த PIங்கிற சப்குரூப் வந்து PI இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் PI இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் G, ரைட்டா? அப்போ ஜிக்கு அதனுடைய நார்மலைசர் கண்டுபிடிங்க. நார்மலைசர் ஆஃப் PI இன் G கண்டுபிடிங்க. இன்டர்செக்ஷன் Q போட்டுருங்க. Qல உள்ள நார்மலைசர் PI is a subgroup of G. So நார்மலைசர் ஆஃப் PI in G கால்குலேட் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு Qல உள்ளது மட்டும்தான் வேணும். அப்போ Q கூட இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா, ரைட்டா? இது எதுக்கு ஈக்குவல்னா PI இன்டர்செக்ஷன் Qன்னு ஒரு ரிசல்ட் ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஒரு லெமா ப்ரூவ் பண்ணோம். நார்மலைசர் ஆஃப் P in G இன்டர்செக்ஷன் Q ஈக்குவல் டு P இன்டர்செக்ஷன் Qன்னு ஒரு ரிசல்ட் ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி இங்க எழுதுங்க. சரியா? ஸோ அப்போ for I greater than 1, I greater than 1 எடுத்துங்க. Orbit of OI, orbit of OI equal to என்ன எழுதுங்கன்னா index of PI into என்ன எழுதுங்கன்னா நார்மலைசர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் PI in இந்த இடத்துல நார்மலைசர் ஆஃப் P1. ஓகே, Q equal to P1 எடுத்துருக்கோம். ஸோ நார்மலைசர் ஆஃப் PI in P1. ஓகே, நார்மலைசர் ஆஃப் PI in P1. சரியா? ஸோ இந்த இதை அப்ளை பண்ணுங்க. ஸோ இது என்ன வரும்னா இண்டெக்ஸ் ஆஃப் P1 இந்த செக்ஷன் P1 இன்டர்செக்ஷன். ஏன்னா இது இந்த வேல்யூ. சரியா? இங்க PQக்கு பதிலாக P1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஆர்பிட்டோட கார்டினாலிட்டி எப்படி இருக்குன்னா P1 இன்டர்செக்ஷன் PI. இங்க Q ஈக்குவல் டு P1 எழுதிப்பாங்க. சரியா? Q ஈக்குவல் டு P1. G வந்து ஃபைனைட் குரூப் தான். அப்போ இதனுடைய கார்டினாலிட்டி எப்படி இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் P1
by order of P1 intersection Pi, ரைட்டா? அப்போ இதனுடைய கார்டினாலிட்டி எப்படி இருக்குன்னா, இதனுடைய கார்டினாலிட்டி வந்து கண்டிப்பா கிரேட்டர் தென் 1 இருக்கும். சரியா, கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஏன்னா பிஐ இன்டர்செக்ஷன் பிஜே வந்து என்னன்னா ப்ராப்பர் சப்குரூப் ஆஃப் P1. ஏன்னா P1ம் பிஐயும் நாட் ஈக்குவல். ஸோ P1 இன்டர்செக்ஷன் பிஐ வந்து ப்ராப்பர் சப்குரூப் ஆஃப் P1. ஸோ அப்போ ஆர்பிட்டோட கார்டினாலிட்டி எப்படி இருக்கும்னா இந்த இது. ஸோ இதனுடைய வேல்யூ கண்டிப்பா கிரேட்டர் தென் 1 இருக்கும். கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஸோ அப்போ ஓஐயோட கார்டினாலிட்டி என்னவா இருக்கும்னா ஓஐயோட கார்டினாலிட்டி கிரேட்டர் தென் 1. சரியா? அண்டு ஆர்டர் ஆஃப் P1 வந்து என்னன்னா P பவர் ஆல்பா. ஆர்டர் ஆஃப் P1 வந்து என்னன்னா P பவர் ஆல்பா. சரியா? இப்போ இந்த இடத்துல P1 இன்டர்செக்ஷன் பிஐயோட ஆர்டர் எப்படி இருக்கும்னா P பவர் சம் Tயா இருக்கும் ஃபார் சம் T லெஸ் தென் ஆல்பா. ஏன் லெஸ் தென் ஆல்பா போட்டேன்னா இது வந்து ப்ராப்பர் சப்குரூப் ஆஃப் P1. ஸோ P1 இன்டர்செக்ஷன் பிஐயோட கார்டினாலிட்டி P பவர் T ஃபார் சம் T லெஸ் தென் ஆல்பா. ஓகே, ஃபார் சம் T லெஸ் தென் ஆல்பா. ஸோ அப்போ இதுல இருந்து ஆர்பிட் ஆஃப் ஐயோட கார்டினாலிட்டி என்ன எழுதணும்னா ஆர்டர் ஆஃப் P1 by P1 இன்டர்செக்ஷன் பிஐன்னு எழுதணும். ரைட்டா? அப்போ P பவர் ஆல்பா இன்ட்டு P பவர் Tன்னு எழுதுவீங்க. ஸோ திஸ் ஈக்குவல் டு P பவர் ஆல்பா மைனஸ் T. ஆல்பா மைனஸ் T வந்து கிரேட்டர் தென் 0. ஸோ அப்போ P டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஆர்பிட்ஸ். ஸோ ஏன்னா ஆர்பிட்டோட கார்டினாலிட்டி P பவர் ஆல்பா மைனஸ் Tன்னு இருக்கு. ஆல்பா மைனஸ் T வந்து கிரேட்டர் தென் 0. ஸோ அப்போ இந்த இதுல கண்டிப்பா Pங்கிறது இருக்கும். ஸோ P டிவைட்ஸ் திஸ் ஆர்பிட். சரியா? அப்போ ஆர்டர் ஆஃப் திஸ் ஆர்பிட் எப்படி எழுதலாம்னா lambda I into P எழுதலாம் ஃபார் எவ்ரி I கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. சரியா? ஃபார் எவ்ரி I கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. நம்ம எஸ் எப்படி பார்த்துருக்கோம்னா சின்ஸ் ஆர்டர் ஆஃப் எஸ் ஈக்குவல் என்ன பார்த்தோம்னா சமேஷன் I ஈக்குவல் டு 1 to ஆர் ஆர்டர் ஆஃப் ஓஐன்னு பார்த்தோம். ரைட்டா? ஸோ இதுல இருந்து ஆர்டர் ஆஃப் எஸ் எப்படி எழுதிக்கலாம்னா ஆர்டர் ஆஃப் எஸ் வந்து ஆர் வந்து எப்படி எழுதிக்கலாம்னா O1 order of O1 plus order of O2 and so on order of OS. Okay. ஸோ இப்போ O1 ஓட ஆர்டர் வந்து என்னன்னா 1ன்னு பார்த்துருக்கோம். O1 ஓட ஆர்டர் வந்து 1ன்னு நீங்க பார்த்துருக்கோம். ஸோ இதை அங்கே அப்ளை பண்ணுங்க. ரிமைனிங் எல்லா ஆர்பிட்டோட ஆர்டரும் மல்டிபிள் ஆஃப் பியா இருக்கு. இது வந்து இந்த எப்படி எழுதிக்கலாம்னா 1 பிளஸ் இதனுடைய ஆர்டர் வந்து என்னன்னா இந்த lambda 2 lambda 2 into P. அடுத்து lambda 3 into P and so on lambda S into P. ஓகே, இதுல எல்லாத்துலயும் காமனா என்ன இருக்குன்னா 1 plus lambda 1 இதெல்லாம் சம் பண்ணிக்கு into P. சரியா? அப்போ ஆர்டர் ஆஃப் S எப்படின்னா கான்க்ரூவன்ட் டு 1 mod P. கான்க்ரூவன்ட் டு ஒன்றும் இல்லை, இந்த நம்பரை பிஆல டிவைட் பண்ணீங்கன்னா இந்த டேர்ம் வந்து என்னவாயிரும்னா 0 ஆயிரும், ரிமைண்டர் வந்து 1 ஆயிரும். ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் எஸ் வந்து என்னன்னா 1 ஆர்டர் ஆஃப் எஸ் இஸ் கான்க்ரூவன்ட் டு 1 mod ஆர்டர் ஆஃப் எஸ் இஸ் கான்க்ரூவன்ட் டு 1 mod ன்னு நினைக்கிறேன். சரியா? அண்டு சின்ஸ் ஆர்டர் ஆஃப் ஓஐ since order of OI வந்து என்னன்னா index of P1 intersection PAன்னு பார்த்தோம். சரியா? ஸோ அப்போ பொதுவாக பை லெக்ரான்ஜிஸ் தியரத்துல எந்த சப் குரூப் எடுத்தாலும் அந்த சப் குரூப்போட இண்டெக்ஸ் வந்து குரூப்போட ஆர்டர். இந்த இண்டெக்ஸ் வந்து எதனுடைய ஆர்டர் டிவைட் பண்ணா P1ஓட ஆர்டர் டிவைட் பண்ணணும். சரியா? ஸோ இண்டெக்ஸ் P1 over P1 intersection PI divides order of P1 that is equal to P power alpha. That is equal to P power alpha. Okay. So அப்போ பாருங்களேன், இப்போ S is congruent to 1 mod ல Sங்கிறது என்னதுன்னு பாருங்க. Sங்கிறது என்னன்னா S equal to GP G inverse such that G belongs to G ன்னு எழுதணும். That is it is equal to conjugates of P in G ன்னு பார்த்தோம். ரைட்டா? conjugates of upon number of the number of
the number of conjugates of P in G is denoted by NP of G. Number of conjugates of, that is NP of G na enna irudana, sorry இந்த இடத்துல இந்த நோட்டேஷன் வேண்டாம். Number of conjugates of P in G என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்னா is 1 plus KP ன்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். சரியா, 1 plus KP. இந்த இடத்துல some K போட்டுருங்க, K into P. ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் எஸ் என்னன்னா 1 plus KP அல்லது ஆர்டர் ஆஃப் எஸ் வந்து கான்ட்ருவன்ட் டு 1 mod P ன்னு எடுக்கணும். சரியா, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் கான்ஜுகேட்ஸ் ஆஃப் P வந்து என்னன்னா 1 plus, that is this equal to order of S, this equal to order of. இது முடிய உள்ளது என்னன்னா நல்லா கவனிச்சீங்க, அப்சர்வேஷன் இப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கேன்ல, அப்சர்வேஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா, இந்த இதுல இருந்து அப்சர்வேஷன் எழுதின இது முடிய உள்ளது, என்னன்னா சைலோஸ் தேர்ட் தியரம். சரியா, சைலோஸ் தேர்ட் தியரம். ஓகே, சைலோஸ் தேர்ட் தியரம் கேட்டாங்கன்னா இந்த அப்சர்வேஷன்ல உள்ள எல்லா ரிசல்ட்டையும் எழுதிடலாம், அப்சர்வேஷன்ல உள்ள எல்லா விஷயங்களையும் எழுதிடலாம். சரியா, ஓகே, இது சைலோஸ் தேர்ட் தியரம். ஓகே, ஓகே, ஸோ சைலோஸ் தேர்ட் தியரம் ப்ரூஃப் முடிஞ்சிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா சைலோஸ் செகண்ட் தியரம். சரியா, சைலோஸ் செகண்ட் தியரம். சைலோஸ் செகண்ட் தியரம் என்னன்னா if P belongs to silo P of G and Q is any P subgroup, then there exists G in G such that Q lies in Q is a subgroup of GPG for every G belongs to G. Okay. For every G belongs to G. அதாவது P சைலோ P சப்குரூப்னு எடுத்துக்கிட்டேன். P சைலோ P சப்குரூப், Q இஸ் எனி P சப்குரூப்னா P Q எங்க எல்லா P சப்குரூப்பும் எங்க இருக்குன்னா P குள்ள தான், இந்த சைலோ P சப்குரூப்ல தான் இருக்கும். சரியா, எனி இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம்னா எனி P subgroup is contained in some conjugate of P. இது என்னன்னா conjugate of P. சரியா, so any P subgroup is conjugate of இந்த இடத்துல for all வேண்டாம், there exists G in G such that Q lies in this. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வேற எப்படி எழுதலாம்னா எந்த ஒரு P சப்குரூப் எடுத்தாலும் அந்த சப்குரூப் Pங்கிற சைலோ P சப்குரூப்போட கான்ஜுகேட்ல இருக்கும். அதான் எனி P சப்குரூப் இஸ் கண்டெய்ன்ட் இன் சம் கான்ஜுகேட் ஆஃப் P. ஓகே, இது ப்ரூவ் பண்ணுங்க. இது சைலோஸ் செகண்ட் தியரம், சைலோஸ் செகண்ட் தியரம். சரியா, ஓகே, let P belongs எங்க எடுத்துருக்கோம்னா சைலோ P of G. ஓகே, ஸோ அப்போ தென் என்ன எழுதலாம்னா ஆர்டர் ஆஃப் P என்னன்னா P பவர் ஆல்பா, ஆர்டர் ஆஃப் P P பவர் ஆல்பா by above observation S equal to இப்படி எடுத்துக்கோ, அங்க கொடுக்குற P1 P2 up to PR is the set of conjugates of P. Okay, set of conjugates of P. Okay, set of conjugates of P. இப்போ என்ன ப்ரூவ் பண்ண கிளைம் என்னன்னா Pங்கிற சப்குரூப்போட கான்ஜுகேட்ஸ். அப்போ Q என்னன்னா contained in some PI or some. Okay, இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க, G inverse என்னன்னா கான்ஜுகேட் ஆஃப் எனி சப்குரூப் is contained in some conjugate of P. சப்போஸ் நாட் எடுத்துக்கிறேன், சப்போஸ் நாட்னு எடுக்கேன். எப்படி எடுக்கணும், ஃபார் சம் ஐ போட முடியாது, இதான் ப்ரூவ் பண்ணணும். Q is subgroup of this சொல்லணும், சப்போஸ் நாட்னு எடுத்துங்க.
இதான் ப்ரூவ் பண்ணணும் சரியா. அதாவது இது எப்படி இருக்கும்னா ஜிபி ஜி இன்வெர்ஸா இருக்கும் ஃபார் சம் ஜி இன் ஜி. ஓகே, ஃபார் சம் ஜி இன் ஜி. ஓகே, இது ப்ரூவ் பண்ணா சப்போஸ் நாட் எடுத்துக்கிறேன். சப்போஸ் Q is not contained in PI for every I. சரியா, P is not contained in PI for every I. ஓகே, அப்போ லெஃப்ட் ஆர்பிட்டோட கார்டினாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. சாரி, இந்த ஆர்பிட்டோட கார்டினாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. OI வந்து எப்படி இருக்கும்னா இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதியிருந்தோன்னு பாருங்க. Q இண்டெக்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் PI இன் Qன்னு எழுதியிருந்தோம் சரியா. ஏற்கனவே நார்மலைசர் ஆஃப் PI இன் Qக்கு ஒரு இது கொடுத்துருக்கேன். நார்மலைசர் ஆஃப் PI இன் G இன்டர்செக்ஷன் Q. நார்மலைசர் ஆஃப் PI இன் Q கண்டுபிடிக்கணும்னா நார்மலைசர் ஆஃப் PI இன் G கால்குலேட் பண்ணி Qல இன்டர்செக்ஷன் எடுத்துருக்கோம் சரியா. ஸோ இதை எப்படி எழுதலான்னு பார்த்துருக்கோம்னா Q இன்டர்செக்ஷன் PIன்னு எழுதலான்னு ஒரு லமா ப்ரூவ் பண்ணியிருக்கேன் சரியா. சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம் முடிஞ்சோன்னா ஒரு லமா ப்ரூவ் பண்ணியிருப்பேன். அந்த லமாவில் பாருங்க சரியா. ஃபர்ஸ்ட் லமா சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரத்துக்கு அடுத்து ஒரு லமா ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அந்த லமால இது இருக்கும் சரியா. அப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ OI ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஆஃப் Q. இந்த இதில் எப்படி என்ன எடுத்துக்கிறேன்னா இங்கே இதில் இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன்னா PI இன்டர்செக்ஷன் Q. PI இன்டர்செக்ஷன் Qன்னு போட்டுக்கிறேன் சரியா. ஓகே, நல்லா கவனிச்சிங்க. இது வந்து நாட் சரியா. அப்போ இந்த இதுல இருந்து என்ன எழுதலாம்னா PI இன்டர்செக்ஷன் Q வந்து ப்ராப்பர் சப்குரூப் ஆஃப் PI. ப்ராப்பர் சப்குரூப் ஆஃப் PI அண்ட் ப்ராப்பர் சப்குரூப் PI இன்டர்செக்ஷன் Q வந்து ப்ராப்பர் சப்குரூப் ஆஃப் Q ஆல்சோ சரியா. இது வந்து PI இன்டர்செக்ஷன் வந்து ப்ராப்பர் சப்குரூப் ஆஃப் போத் PI அண்ட் QI சரியா. ஓகே, அப்போ ப்ராப்பர் சப்குரூப்பா இருந்தால் இந்த இண்டெக்ஸ் வந்து கண்டிப்பா எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தன் ஆர் திஸ் சப்குரூப் இஸ் ஏ ப்ராப்பர் சப்குரூப் ஆஃப் Q. அப்போ இந்த இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தன் 1. அட்லீஸ்ட் 2 கொசட்ஸ்னாச்சும் இருக்கும். அட்லீஸ்ட் 2 கொசட்ஸ்னாச்சும் இருக்கும் சரியா. ஒரு கொசட் இதே எடுத்துக்கலாம். இது ஒரு கொசட் இது சரியா. E இன்ட்டு திஸ் ரைட்டா. ரிமைனிங் ஒரு கொசட்ஸ் இருக்கும் சரியா. ஓகே, அப்போ OIயோட ஆர்டர் பாருங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் OI ஈக்குவல் டு என்ன எழுதுனா ஆர்டர் ஆஃப் Q பை ஆர்டர் ஆஃப் PI இன்டர்செக்ஷன் Qன்னு எழுதிருக்கான் சரியா. Q வந்து P குரூப், ஸோ P பவர் சம் எம்னு எடுத்துங்க. ஃபார் சம் M லெஸ் தென் ஆல்பா சரியா. ஃபார் சம் Q வந்து P சப் குரூப், ஸோ ஆர்டர் ஆஃப் Q வந்து P பவர் எம்னு எடுத்துங்க. இதனுடைய ஆர்டரும் எப்படி இருக்கும்னா P பவர் சம் Tயா இருக்கும். இதனுடைய ஆர்டரும் சம் P பவர் T. ஏன்னா PIயோட ஆர்டர் வந்து என்னன்னா PIயோட ஆர்டர் வந்து P பவர் ஆல்பா. Qயோட ஆர்டரும் சம் P பவர் எம்னு இருக்கு. ஸோ இதை P பவர், அப்போ இது Tன்னு எடுத்துக்கிறேன் சரியா. ஸோ T வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எம்மா இருக்கும். T வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எம்மா இருக்கும் சரியா. ஸோ அப்போ இது எப்படி இருக்கும்னா P பவர் M மைனஸ் Tயா இருக்கும் சரியா. அப்போ P divides orbit of P divides every orbit. So for every I equal to 1 to R. For every I varies from 1 to R சரியா. இப்போ ஆர்பிட்டோட கார்டினாலிட்டி என்னவாயிரும் பாருங்க. ஸோ ஆர்பிட்டோட கார்டினாலிட்டி எப்படி இருக்குன்னா ஆர்பிட்டோட கார்டினாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னா லாம்டா I இன்ட்டு பியா மாறிடுது ஃபார் எவ்ரி I. ஃபார் எவ்ரி I. ஸோ அப்போ எஸ்ஸோட ஆர்டர் என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு நிமிஷம் நல்லா கவனிச்சிங்க. இங்க Q வந்து நாட் கண்டெய்ன்ட் இன் PIன்னு எடுக்கிறப்போ ஆர்பிட்டோட கார்டினாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னா லாம்டா I இன்ட்டு பியா இருக்கு. லாம்டா I இன்ட்டு பியா இருக்கு சரியா. இப்போ இந்த இடத்துல ஸோ அப்போ எஸ்ஸோட கார்டினாலிட்டி என்ன வரும் பாருங்க. எஸ்ஸோட கார்டினாலிட்டி எப்படி இருக்கும்னா ஆர்பிட்டோட கார்டினாலிட்டி 6 ஆர்பிட்ஸ் இருக்கு. ஸோ அதனால சம் இது lambda 1p, lambda 2p and so on, lambda r
So this equal to என்னன்னா lambda 1 plus lambda 2 plus up to lambda r into p, which is contradiction to order of s equal to என்னன்னா 1 plus kp. Is contradiction to order of s equal to 1 plus kp. Okay. So எதனால இந்த contradiction வந்துச்சுன்னா இங்க எதனால இந்த contradiction வந்துச்சுன்னா இதை நம்ம அசீவ் பண்ணலாம். Q is not contained in P அசீவ் பண்ணனால order of S வந்து என்னவாயிட்டுனா மல்டிபிள் ஆஃப் P மாறிடுது. தட் இஸ் KP மாறிடுது. பட் ஆர்டர் ஆஃப் S என்ன பார்த்துருக்கோம்னா எந்த ஒரு Q எடுத்தாலும் ஃபார் எனி P சப் குரூப் Q எடுத்தாலும் ஆர்டர் ஆஃப் S என்ன வரும்னா ஆர்டர் ஆஃப் S ஈக்குவல் டு 1 பிளஸ் கேபின்னு தான் வரும்னு ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் ஆர்டர் ஆஃப் S வந்து எங்க வந்து என்ன வந்துட்டுனா கேபின்னு வந்துட்டு ஸோ வி கெட் ஏ கான்ட்ரடிக்ஷன். ஹென்ஸ் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா hence Q is lies in QI for some I. ஒரு நிமிஷம் தான். ஓகே. ஸோ அப்போ சைலோஸ் செகண்ட் தியரத்துல சைலோஸ் அதாவது இது சைலோஸ் செகண்ட் தியரத்துல இது ஒரு ஃபர்ஸ்ட் இது ஒரு இன்னொரு செக்ஷன் உண்டு சரியா. சைலோஸ் செகண்ட் தியரத்துல என்ன ப்ரூவ் பண்ணிக்க எனி பி சப் குரூப் இஸ் கண்டெய்ன்ட் இன் சம் கான்ஜுகேட்ஸ் ஆஃப் பின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சரியா. எனி பி சப் குரூப் is contained in some conjugate of ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சரியா. ஓகே. இப்போ அடுத்து என்னன்னா இதுல செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா எனி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன எனி டூ சைலோ பி சப் குரூப்ஸ் எனி டூ சைலோ பி சப் குரூப்ஸ் ஆர் கான்ஜுகேட். ஓகே. எந்த ரெண்டு சைலோ பி சப் குரூப் எடுத்தாலும் அது கான்ஜுகேட்டா இருக்கும்னு ப்ரூவ் பண்ணணும் சரியா. ஓகே. லெட் P and Q belongs to silo P of G. Okay. P and Q are silo P subgroups of G. So then by order of P equal to order of Q equal to P power alpha. Okay. Order of P equal to order of Q equal to P power alpha. By previous statement by 1 படி என்ன எழுதலாம்னா Q வந்து
subgroup of GPG inverse எழுதலாம் for some G in G by previous statement மூலமா இதை எழுதலாம். Q வந்து P subgroup, P வந்து silo P subgroup நினைச்சுக்கிட்டீங்கன்னா Q வந்து Q is contained in some conjugates of P. Okay, but இந்த இடத்துல Q ஓட ஆர்டரும் நல்லா கவனிச்சிங்க, Q ஓட ஆர்டரும் P பவர் ஆல்பா தான், இந்த சப்குரூப்போட ஆர்டரும் P பவர் ஆல்பா தான். அப்போ இந்த P பவர் ஆல்பா இதனுடைய ஆர்டரும் P பவர் ஆல்பா தான், இதனுடைய ஆர்டரும் P பவர் ஆல்பா தான். ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா கிளியர்லி ஆர்டர் ஆஃப் GPG இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்னன்னா P பவர் ஆல்பா. ஓகே, அண்ட் திஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் Q ஆல்சோ. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் Q ஈக்குவல் டு என்னவாயிரும்னா GPG இன்வர்ஸ் ஆகும் ஃபார் சம் G in G. Okay, so அப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணா P and Q are conjugate. Conjugate என்ன பார்த்து டெஃபினிஷன் A and B are conjugate னா B equal to GA G inverse எழுதணும் for some G in G. சரியா? So இங்க Q equal to GP G inverse எழுதிட்டேன். So P and Q are conjugate. P and Q are conjugate. சரியா? So இது Sailos செகண்ட் தியரம். இந்த ரெண்டு பார்ட்டும் சேர்ந்ததுதான் சைலோஸ் தியரம். சரியா? ஓகே, அடுத்து என்னன்னா சைலோஸ் தேர்ட் தியரம். சைலோ ஏற்கனவே ப்ரூஃப் கொடுத்துட்டேன், நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறேன். சைலோஸ் தேர்ட் தியரம். ஓகே, சைலோஸ் தேர்ட் தியரம் என்னன்னா the number of silo P subgroups in G is 1 plus Kp. 1 plus Kp. This equal to என்ன போட்டுக்கணும்னா this equal to NP of G. சரியா? number of silo P subgroup of G ஓட நோட்டேஷன் வந்து NP of G. இது வந்து எப்படி இருக்கும்னா 1 plus Kp இருக்கும். 1 plus Kp இருக்கும். சரியா? அடுத்து என்னன்னா நம்ம இங்க முன்னாடி உள்ள அப்சர்வேஷன்ல எஸ் என்னன்னா கான்ஜுகேட்ஸ் ஆஃப் Pன்னு பார்த்தோம். இதனுடைய கார்டினாலிட்டி என்ன பார்த்தோம்னா நார்மலைசர் ஆஃப் P இன் G இஸ் டு G இப்படி எழுதிக்கலாம். நார்மலைசர் ஆஃப் P இன் G இதுதான் இது. சரியா? ஸோ திஸ் ஈக்குவல் டு என்னன்னா 1 பிளஸ் K. சரியா? அப்போ பொதுவாக ஒரு சப்குரூப்போட இண்டெக்ஸ் வந்து குரூப்போட இண்டெக்ஸையும் டிவைட் பண்ணும். ஸோ அப்போ இதுல இருந்து நல்லா கவனிச்சிங்க, நம்பர் ஆஃப் சைலோ P சப்குரூப் ஆஃப் G வந்து என்னன்னா 1 பிளஸ் KPங்கிற ஃபார்ம்ல இருக்கும். அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா NP ஆஃப் Gன்னு டினோட் பண்ணுவோம். அப்சர்வேஷன் பை என்ன ப்ரூவ் பண்ணியிருப்போம்னா எஸோட கார்டினாலிட்டி தான் 1 பிளஸ் KP. அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இப்படியும் எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். நார்மலைசர் ஆஃப் P இன் Gன்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ பொதுவாக ஒரு அதே சமயத்தில் இந்த இடத்துல நார்மலைசர் ஆஃப் P இன் G வந்து சப்குரூப் ஆஃப் G-ஆ இருக்கும். ஸோ அப்போ ஒரு சப்குரூப்போட இண்டெக்ஸ் வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணும். சரியா? ஒரு NP ஆஃப் G வந்து சப்குரூப் ஆஃப் G. ஸோ இந்த சப்குரூப்போட இண்டெக்ஸ் வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணும் பை லெக்ரான்ஜிஸ் தியரம். சரியா? அப்போ 1 பிளஸ் KP டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G. 1 பிளஸ் KP டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G சொல்லிக்கலாம். இது வந்து என்னன்னா சைலோஸ் தேர்ட் தியரம். சரியா? இப்போ நம்பர் ஆஃப் சைலோ P சப்குரூப் கார்டினாலிட்டி எந்த டைப்ல இருக்குன்னா 1 பிளஸ் KPல இருக்கு. K வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. K வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. அடுத்து 1 பிளஸ் KP டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G. சரியா? ஓகே, இப்போ அடுத்து இது G வந்து எபிலியன் குரூப் எடுத்துக்கணும். suppose G is a finite group. G is a finite group and P divides order of G, then NP of G என்ன வரும்னு சொல்றோம். NP of G equal to dash. சரியா? number of silo P subgroups in G. P வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணணும். 3 குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணணும். சரியா? ஓகே, இப்போ ப்ரூஃப் பார்ப்போம். G வந்து ஃபைனைட் எபிலியன் குரூப். G வந்து ஃபைனைட் எபிலியன் குரூப். ரைட்டா? G வந்து ஃபைனைட் எபிலியன் குரூப்னு எடுத்துக்கங்க.
இப்போ எத்தனை சைலோ பி சப் குரூப் இருக்குன்னு பார்ப்போம். சரியா? ஓகே. ஜி வந்து எபிலியன் குரூப் எடுத்துக்கோங்க. பி வந்து சைலோ பி ஆஃப் ஜின்னு எடுத்துக்கோங்க. ஜி வந்து சைலோ பி ஆஃப் ஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜி வந்து சைலோ பி சப் குரூப்னு எடுத்துக்கோங்க. என்ன தெரியும்னா ஜி வந்து ஃபைனைட் எபிலியன் குரூப்னா எபிலியன் குரூப்ல எவ்ரி சப் குரூப் இஸ் நார்மல். சரியா? ஆர்டர் ஆஃப் பி வந்து எப்படி இருக்கும்னா பி பவர் ஆல்பா இருக்கும். And in a abelian group, every subgroup is normal. So P is a normal subgroup of G. P is a normal subgroup of G. So normal subgroup ஒரு 5 characterization நம்ம பார்த்திருக்கோம். நார்மல் சப்குரூப்புக்கு ஒரு 5 characterization பார்த்திருக்கோம். அந்த characterizationல ஒரு characterization என்னன்னா P equal to GP G inverse for every G belongs to G. சரியா? நார்மலைசர் ஆஃப் அதாவது பி வந்து நார்மல் சப்குரூப்பா இருந்தா பி வந்து நார்மல் சப்குரூப்பா இருந்தா நார்மலைசர் ஆஃப் பி இன் ஜி வந்து என்னன்னா ஜின்னு இருக்கும். சரியா? இஃப் அண்ட் ஒன்லி தட் இஸ் பி ஈக்குவல் டு பி இஸ் ஏ நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜி. இதுவும் என்னன்னா இஃப் அண்ட் ஒன்லி ஜிபி ஜி இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார் எவ்ரி ஜி இன் ஜி. ஸோ அப்போ P is a normal subgroup of G. So P equal to GP G inverse GP G inverse for every G belongs to G. அப்போ அங்க இந்த இடத்துல பாருங்களேன், இந்த 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 இது என்னன்னா காஞ்சுகேட் ஆஃப் P. சரியா? காஞ்சுகேட் ஆஃப் P வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? Pக்கு ஈக்குவலா இருக்கு. காஞ்சுகேட் ஆஃப் P வந்து என்னன்னா Pயோட காஞ்சுகேட் P தான். அப்போ எஸ்ஸோட கார்டினாலிட்டி என்ன? எஸ் என்னது? ஜிபி ஜி இன்வர்ஸ் சச் தட் ஜி பிலாங்ஸ் டு ஜி. சரியா? நம்மள கண்டுபிடிக்க வேண்டியது எஸ்பியோட எஸ்ஸோட கார்டினாலிட்டி தான். தட் இஸ் என்பி ஆஃப் ஜி தான் கண்டுபிடிக்கணும். என்பி ஆஃப் ஜி என்னன்னா பை அப்சர்வேஷன் படி கார்டினாலிட்டி ஆஃப் எஸ். கார்டினால் எஸ்ஸோட எஸ் என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் ஜிபி ஜி இன்வர்ஸ் சச் தட் ஜி பிலாங்ஸ் டு ஜி. சரியா? அப்போ ஜிபி இங்க இருங்க, இந்த இடத்துல எந்த ஒரு ஜி போட்டாலும் இந்த காஞ்சுகேட் என்ன வருது? பி தான் வருது. ஸோ அப்போ this equal to. ஸோ அப்போ ஜி வந்து எபிலியன் குரூப். இஃப் ஜி இஸ் ஃபைனைட் எபிலியன் குரூப், ஜி இஸ் ஃபைனைட் எபிலியன் குரூப், then implies in number of silo p of g equal to 1. number of silo p of g வந்து என்னன்னா 1 இருக்கும். சரியா? இப்போ எந்த ஃபைனைட் எபிலியன் குரூப் எடுத்தாலும் எந்த ஒரு ஃபைனைட் எபிலியன் குரூப் எடுத்தாலும் என்பி ஆஃப் ஜி வந்து கண்டிப்பா 1 தான் இருக்கும். எந்த ஒரு ஃபைனைட் எபிலியன் குரூப் எடுத்தாலும் என்பி ஆஃப் ஜி வந்து 1 தான் இருக்கும். சரியா? இப்போ ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ ஜஸ்ட் லெட் ஜி ஈக்குவல் டு இசட், ஜி ஈக்குவல் டு இசட் 82 எடுத்துங்க. சரியா? 82 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலான்னு பார்த்துங்க. 4 1. ஓகே. ஸோ அப்போ ஜஸ்ட் 8 வந்து எப்படி 82 வந்து 2 into 41. சரி? அப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 2 into 41. ஓகே. 41 வந்து பிரைமா? 41 பிரைமா இல்லையாங்க? ஸோ அப்போ ஜி வந்து இசட் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டர் 2 உள்ள சப்குரூப் எத்தனை இருக்குன்னா ஆர்டர் 2 உள்ள சப்குரூப் எத்தனை இருக்குன்னா இந்த தியரம் படி சைலோ 2 சப்குரூப் தட் இஸ் n2 ஆஃப் ஜி வந்து என்னன்னா 1 தான். சைலோ 2 சப்குரூப் வந்து என்னன்னா 1 தான் இருக்கும் இந்த தியரம் படி. ஏன்னா இது சைக்ளிக் குரூப். எவ்ரி ஃபைனைட் சைக்ளிக் எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் எபிலியன். சரியா? ஸோ அப்போ என்பி ஆஃப் ஜி வந்து 1 ஆயிரும். சரியா? ஃபார் எவ்ரி பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. ஸோ அப்போ இந்த இடத்துல n2 ஆஃப் ஜியும் 1, n41 ஆஃப் ஜியும் என்னன்னா 1 தான். சரியா? ஸோ அப்போ ஆர்டர் 41ல ஒரு சப்குரூப் இருக்கும், ஆர்டர் 2ல ஒரு சப்குரூப் இருக்கும், ஆர்டர் 41ல ஒரு சப்குரூப் இருக்கும், ஆர்டர் 2ல ஒரு சப்குரூப் இருக்கும். சரியா? அடுத்து இப்போ P is a subgroup of G. P
P is a subgroup of G. Then P is a normal subgroup of G if and only if NP of G equal to 1. P of G equal to 1. இந்த இடத்துல G வந்து any group. சரியா? அங்க here G is any group. Any group எடுத்துக்கிறேன். P வந்து silo P subgroup. P வந்து silo P ஓட ஆர்டர் வந்து P பவர் ஆல்பா இருந்தால் இந்த silo P subgroup நார்மல் சப்குரூப்பா இருந்தால் நம்பர் ஆஃப் சைலோ P of G வந்து 1 இருக்கும். ப்ரூஃப் பாருங்க. அதாவது P is a here clearly P is a silo P subgroup of G. Okay. So இப்போ ஆர்டர் ஆஃப் P வந்து P பவர் ஆல்பா. ஓகே. இப்போ சப்போஸ் P is a normal subgroup of G எடுத்துங்க. So by definition or characterization, GP G inverse equal to P for every G belongs to G. Okay. So அப்போ NP னா என்ன அர்த்தம்? Cardinality of S. S என்னது? Set of all GP G inverse. இப்போ ஏற்கனவே அபிலியன் குரூப் தனியா ப்ரூவ் பண்ணோம் சரியா? இங்க ஜென்ரலா எனி குரூப்புக்கு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி என்ன ப்ரூவ் பண்ணியிருந்தோம்னா எபிலியன் குரூப்ல சொல்லியிருக்கோம். எனி குரூப்புக்கு சைலோ P சப் குரூப் எடுக்க அது நார்மலா இருந்தால் NP ஆஃப் G வந்து கண்டிப்பா ஒன்னா தான் சரியா? ஒரு சைலோ P சப் குரூப் எடுக்க அந்த சப் குரூப் நார்மலா இருந்தால் NP ஆஃப் G வந்து ஒன்னா இருக்கும் சரியா? ஸோ இதனுடைய கார்டினாலிட்டி என்னன்னா கான்ஜுகேட் ஆஃப் P வந்து என்னன்னா P மட்டும் தான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு. இப்போ கான்வர்ஸ்லி அசீவ் பண்ணிக்கணும். Conversely, NP of G equal to 1 எடுத்துங்க. So then S ஓட cardinality 1. S ஓட cardinality 1 என்ன அர்த்தம்? இந்த செட்டோட cardinality 1. அப்போ அதே சமயத்துல GP G inverse ஓட so அப்போ S எப்படி இருக்கும்னா nothing but EP E inverse இருக்கும். சரி நீங்க இதுல எந்த வேல்யூ போட்டாலும் என்ன கிடைக்கும்னா P மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா Pயும் இது வந்து P சப் குரூப்ஸ். இதனுடைய இந்த GP G இன்வர்ஸோட ஆர்டர் என்னன்னா P பவர் ஆல்பா ரைட்டா? அப்போ NP நம்பர் ஆஃப் சைலோ P சப் குரூப் வந்து என்னவா இருக்குன்னா 1 இருக்கு சரியா? நம்பர் ஆஃப் சைலோ P சப் குரூப் வந்து 1 இருக்கு. அப்போ சின்ஸ் S ஈக்குவல் டு என்னன்னா GP G இன்வர்ஸ் such that G belongs to G ரைட்டா? அப்போ இதனுடைய அண்ட் எஸ்ஸோட கார்டினாலிட்டி வந்து 1 இருக்கு. ஸோ அப்போ அண்ட் இந்த செட்டோட கார்டினாலிட்டி ஜிபி ஜி இன்வர்ஸோட கார்டினாலிட்டி 1 தான். ஸோ இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஜிபி ஜி இன்வர்ஸ் வந்து ஈக்குவல் டு பியா இருக்கும் ஃபார் எவ்ரி ஜி பிலாங்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் இருந்தால் பி வந்து என்ன சொல்லிடுவோம்னா நார்மல் சப் குரூப். ஸோ பி சைலோ பி சப் குரூப் இஸ் ஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் NP of G equal to 1. NP of G equal to 1. Okay, pa, you are stopping. Okay, thank you.